வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடைக்கானல் சீனிவாசபுரம் டவுன் லிமிட்டட் டிஎஸ் நம்பர் 30 31 32 அதில் நடந்த நில மோசடியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு 15 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். இதில் நடந்த உண்மை சம்பவங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் எதுவுமே பொய்யா சொல்லலை, இது அத்தனையுமே உண்மை. இந்த சொத்துக்காக போராடின என்னோடய சித்தப்பா கடந்த 10ஆம் தேதி இறந்துட்டார். அவர் இறக்குறதுக்கு முத நாள் வரைக்கும் எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தார் எதிர்பார்ட்டி. அன்றைக்கி நடந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக தான் இதை பண்ணேன். எங்கள் அப்பாவோட இறப்பு எங்களுக்கு மன துயரத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் தைரியத்தை கொடுக்குது. ஏன்னா அவர் வெற்றியை வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அதனால் நாங்கள் மன தைரியத்தோடு தான் இருக்கோம். வெற்றிகள் எங்களோட நேர்மையான அதிகாரிகள் கையில் இருக்குது. அந்த வெற்றி எங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். அந்த வெற்றியை எங்கள் அப்பா பார்த்துட்டு தான் போயிருக்காரு. சரிங்களா? இதில் அன்றைக்கி நடந்த உண்மை சம்பவம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இவர் 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி இறக்குறாரு. மே 9ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்தது. அதை உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன் இந்த உண்மையை இந்த யூடியூப்பில் நான் போடுறேன்னா, நம்ம செல்லில் நம்ம ஏதாவது சேவ் பண்ணி வச்சா திடீர்னு செல்லு ஹேங் ஆகி எல்லாமே டெலீட் ஆகிடும். சரியா? யாருக்கு அனுப்பிவிட்டாலுமே அது டெலீட் ஆகிடும். அதிகாரிகள் கையில் கொடுத்தா அது அழிஞ்சு போயிடும். சரியா? இந்த மாதிரி ஒரு சேனலில் நம்ம சேர்த்து வைக்கிறது எப்போனாலும் இந்த உண்மையை நம்ம போட்டு கேட்டுக்கலாம். நானே இல்லையா, எனக்கு பின்னால் இருக்க என் சந்ததி போட்டு இதில் உள்ள உண்மையை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த சேனலில் நான் இதை போடுறேன். ஒரு சிலர் கேட்குறாங்க, யூடியூப் என்ன உங்களுக்கு நீதிமன்றமானு கேட்குறாங்க. என்னை பொறுத்தளவில் யூடியூப்பில் உள்ள மக்கள் எனக்கு யூடியூப் நீதிமன்றம் தான், மக்கள் எனக்கு சாட்சிகள் தான். அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ், மே 8ஆம் தேதி ஒரு 5 மணிக்கு எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, திண்டுக்கல் உயர் காவல்துறை அலுவலகத்தில் இருந்து. எப்படின்னா, என் தம்பிக்கு வருது, லூர்துசாமி இறந்து போனார் இல்லையா, அவரோட தம்பிக்கு வருது. நாளைக்கு உங்களுக்கு விசாரணை இருக்குது, நீங்கள் திண்டுக்கலுக்கு வந்துருங்க அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ லோக்கலில் உள்ள அரசு அலுவலகத்தில் விசாரணைன்னு சொன்னால் நம்ம மறுநாள் உடனே கிளம்பி போயிடலாம். திண்டுக்கல்ல இருந்து கூப்பிட்றாங்க. நாங்கள் சம்மந்தப்பட்டவங்க மூணாறு, கொடைக்கானல், போடி, இப்படி 3 இடத்துல இருக்கோம். நைட்டு 5 மணிக்கு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வர முடியும் சொல்லுங்கள்? நான் என் தம்பிகிட்ட கேட்குறேன், என்னப்பா இப்போ சொல்லி எப்படிப்பா நம்ம உடனே கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தட்ட காசு இருக்கும், ஒருத்தட்ட இருக்காது. ஏன்னா 100 ரூபா வச்சுட்டுலாம் இப்போ பயணம் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே கூலி வேலைக்கு போகிறவங்க. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நைட்டு நான் அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, மூணாறு இருக்கிறவங்கள்ட்ட, நம்மளை விசாரணைக்காக கூப்பிட்ருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு காவல்துறையில் நமக்கு இப்போ நீதி கிடைக்கும். ஏன்னா அவங்களும் நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் நமக்கு நல்லபடியாக விசாரிப்பாங்க, நீங்கள் வாங்க. நமக்கு அரசு அதிகாரிகள் பேப்பர் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் காவல்துறையுடைய பாதுகாப்பு நமக்கு வேணும். அதனால் நீங்கள் வாங்க, நல்லபடியாக விசாரணை நடக்கும், வாங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் பஸ்ஸில் வந்தவங்க 9ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 7-8 பேர் கலெக்டரேட்டில் போய் இறங்கிட்டாங்க. அவங்க இறங்கின உடனே ஒரு ஃபோன் என் தம்பிக்கு வருது. என் தம்பிக்கு வந்தோடனே, என்னங்க கூட்டமாக வந்திருக்கீங்க? அதாவது காவல்துறை அலுவலகம் இருக்கிறது அந்த கலெக்டரேட் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஆனால் இறங்கின நிமிஷத்துக்கு அவர் அங்கேருந்து என் தம்பிக்கு கூப்பிட்ருக்காரு, எதுக்குப்பா அப்படி கூட்டமாக வந்திருக்கீங்கன்னு. அப்போ இந்த விஷயத்தை யார் சொல்லியிருக்கா? எதிர்பார்ட்டி போய் அங்கே உட்காந்துருந்து ஏதோ வேலை நடக்குது அப்படின்னு அப்போயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என் தம்பி சொல்லியிருக்கான், இல்லை சார் விசாரணை இருக்குது வாங்கன்னு சொன்னால் எல்லோரும் தானே சார் வருவோம், நாங்கள் எல்லோரும் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கா. அப்படி அப்புறம் அடுத்த பஸ்ஸில் நாங்கள் எல்லாம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அதிகாரி, நில மோசடியில் உள்ள அதிகாரி, அவர் பேரை சொல்ல விரும்பலை, அவரை காலையிலேருந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் வந்துட்டோன்னு தெரியுது இல்லையா? அப்போ எங்கள் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு பேசணுமா வேண்டாமா? நாங்கள் வரோன்னு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 10 அடி அந்த அலுவலகத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். இவர் வேகமாக எந்திரிச்சு அப்படியே தெரியாத மாதிரி ஃபோனை பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏன் இவர் நேர்மையானவர், நிற்க வேண்டியதானே, நின்று எங்கள்கிட்ட பேச வேண்டியதானே, அந்த அதிகாரிகிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்லை சார் அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டாங்க, பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? எதுவுமே சொல்லாமல் ஏன் போகணும்? அந்த அதிகாரி தான் ஆகட்டும், சார் நீங்கள் இருங்க, இது உண்மையாக பொய்யான்னு கேட்டுக்கலாம். அதாவது ஒரு நேர்மையான அதிகாரி செய்கிற கடமை இது தான். இருங்க சார் அவங்களும் வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்றத விட்டுட்டு அவர் அனுப்பி விட்டார். எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, உங்களையெல்லாம் யார் வர சொன்னால் கூட்டமாக, எப்போ பார்த்தாலும் கூட்டமாக வரீங்க,
நாங்கள் கூப்பிட்டது வந்து அந்த லூர்துசாமி வகைராவை தான் கூப்பிட்டோம் அப்படின்னோடனே, அப்போ லூர்துசாமி வகைராவை நீங்கள் கூப்பிட்டீங்க கரெக்டாக, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அவருக்கே பாகப்பிரிவினை பண்ணலை, அப்புறம் எப்படி அவரை மட்டும் கூப்பிட்றீங்க? அவர் உயிரோடு இருக்கிறனால அவர் தலைமையில் நாங்கள் இதை நடத்துகிறோம், சரியா? ஆக நாங்கள் பாகமே பிரிக்கலை, அதனால் நாங்கள் யாரும் கையெழுத்து போட முடியாது. இல்லை, அவரோட மகன் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அது எதில் கையெழுத்து போட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வெத்து பேப்பரில். இது காவல்துறையோட வேலையா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு வெத்து பேப்பரில் எதுக்கு எங்கள்கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க? அப்போ நாங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டோம், 2013 இப்படி தான் வந்து எங்கள் சித்தப்பாட்ட எழுதி கையெழுத்து கேட்டாங்க. எங்கள் சித்தப்பா போடலை, நான் சொத்தை விற்றுட்டேன், ஸ்டீஃபன் மேலே நான் தப்பான புகார் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா போடலைன்னு சொன்னோன்னே உடனே அந்த இடத்துல வேலை செய்ய சொல்லிட்டாங்க. அவர் போலீஸ் துணையோடு அவர் அந்த இடத்துல வந்து ஃபோர்ஜரி பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதே நிலைமை அன்னைக்கு 9ஆம் தேதி எங்களுக்கு நடந்துச்சு. அப்போ இவங்க திருந்தவே மாட்டாங்களா? இல்லை கேட்குறேன், இவ்வளோ பிரச்சனை நடக்குது. கொடைக்கானலில் அதிகாரிகள் வந்து இந்த இடத்துல வேலையெல்லாம் நாங்கள் நிறுத்திட்டோம். ஏன்னா எதுக்கு வேலை நிறுத்துச்சு? அவர் ஃபோர்ஜரி பண்ணிட்டாருன்னு உயர் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால வேலையை நிறுத்திட்டாங்க. சரிங்களா? வேலை நின்றுச்சு. இது இவங்களுக்கு புரிய வேண்டாமா? இல்லை கேட்குறேன். அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு போலி ஆர்டர் வாங்கி வச்சுருந்தார் இல்லையா, அதாவது லூர்துசாமி இந்த சொத்தை விற்றுட்ட, அவரோட பங்கு 9 சென்ட்டை விற்றுட்ட மாதிரியும் பவர் எழுதி கொடுத்துட்ட மாதிரியும், அப்படி இவரே ஒரு பவர் எழுதி ஒரு போலி ஆவணம் தயார் பண்ணி விற்றார் இல்லையா. அதுக்கு நாங்கள் 2009 போட்டதுக்கு 2017 அவர் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சார், அதாவது உண்மையிலே லூர்துசாமி விற்றுட்டாருன்னு. ஓகே, அதுக்கு எத்தனை முறை நாங்கள் வந்து இதே எஸ்பி ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்து மனு அனுப்பியிருக்கோம். எங்கள் அப்பாவோட கைரேகை செக் பண்ணுங்கள், எங்கள் அப்பா கையெழுத்தை செக் பண்ணுங்கள், புலனாய்வுக்கு அனுப்பி வைங்கன்னு 1000 முறை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்களே புரிஞ்சுக்கோங்க, 2009 நான் எவ்வளோ மனு கொடுத்துருப்போன்னு சொல்லி. எத்தனை தமிழ்நாடு முழுவதும் எங்களோட மனுக்கள் இருக்குது. ஆனால் யாருமே விசாரிக்கலை. அன்னைக்கு வெத்து பேப்பரில் எதுக்கு கையெழுத்து கேட்டாங்க? 2013 போடலைன்னு சொன்னோன்னே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இன்றைக்கி வந்து வெத்து பேப்பரில் கையெழுத்து ஒரு காவல்துறையுடைய அதிகாரம் என்ன? இதை விசாரிக்கணும், 2 பேர்த்தையும் விசாரித்து யார் பக்கம் தப்பு இருக்கோ அதை இது பண்ணணும். ஆனால் அந்த அதிகாரி என்ன சொன்னார்? நீங்கள் கோர்ட்டில் ஆர்டர் அவர் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்றாரு. அந்த ஆர்டர் என்னன்னு அவங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நாங்கள் அதுவே பொய்ன்னு சொல்கிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட கையெழுத்து கேட்குறீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் நான் என்ன சொன்னேன், சார் இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்க, இங்கே பாருங்கன்னு என் செல்லில் இருந்த எல்லா எவிடன்ஸையும் காட்டினேன். நாங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் போய் உட்காந்தது, எஸ்பி சார் அலுவலகத்துக்கு போனது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனது, சரிங்களா, கலெக்டரேட்டுக்கு திரும்ப வந்தது, எல்லா ரெக்கார்டும் மீடியாவில் போட்டது எல்லாமே, தினமலர், தினத்தந்தி, மாலை முரசு எல்லா பேப்பரில் போட்டது ரெக்கார்டை காட்டி, சார் இங்கே பாருங்கள், பேரை கெடுத்துக்காதீங்க, இவர் 1ஆம் நம்பர் ஃபோர்ஜரி, இது வந்து இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இவர் குறுக்கோலியில் இதை பண்ணுறாரு, இந்த தப்பை பண்ணாதீங்க சார் நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், உங்கள் பேரை கெடுக்காதீங்க சார்னு சொன்னேன். என் பேர் கெடுக்கிறதா நான் பார்த்துக்கிறேன், நீ கையெழுத்து போடுறியா இல்லையான்னு அவரை கேட்டார். யாரும் போட மாட்டேன்ட்டோம். அப்போ வெளியே போங்கன்னு விரட்டி விட்டார். சரிங்களா? இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு வெள்ளை பேப்பரில் அருணோட கையெழுத்தை அதாவது அப்பாவோட மகன் கையெழுத்தை எதுக்கு சித்தப்பா மகன் கையெழுத்தை கேட்குறாங்கன்னா, கொடைக்கானலில் எங்கள் அப்பா வந்து நல்லா இருந்த வரைக்கும் ஒரு 85 வயசு வரைக்கும் எல்லா பக்கமும் ஓடினார், மனு கொடுத்தாரு, வந்தார் போனார், கூடவே வருவார். ஒரு 90 வயசு ஆனதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் வயசானோன்னா கொஞ்சம் அலாடுவார். அப்படி இருக்கும்போது அவரால் எல்லா இடத்துக்கும் வர முடியாது. அப்போ அவரோட இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேஸை வந்து அவர் மகனை நடத்த சொல்லி, இளைய மகனை நடத்த சொல்லி ஒரு பவர் கொடுத்துருந்தார். இப்போது இந்த பவரை பயன்படுத்தி அருண் வந்து அந்த வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டா அப்படின்னா அந்த சொத்து உண்மையிலே லூர்துசாமி விற்ற கணக்குக்கு போயிடும். சரியா? அவருக்கு 4 வக்கீல்க எப்பயுமே அவருக்கு தப்பான ஐடியா தானே எல்லாமே கொடுப்பாங்க. அதனால அவருக்கு கொடுத்த வழக்கறிஞர்கள் கொடுத்த ஐடியா படி அவர் வந்து இதை வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம், ஏன் இந்த உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து வெள்ளை பேப்பரில் கையெழுத்தே போடல ஃப்ரெண்ட்ஸ். சரியா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாருங்கள் அவங்க மகன் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இந்த உண்மையை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷனில் அவரோட மகனுங்க கையெழுத்து, எங்கள் கையெழுத்தெல்லாம் இருக்குது. இந்த கையெழுத்தை பார்த்தே ஒருத்தரை போலி கையெழுத்து போட சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால தான் அந்த வெள்ளை பேப்பரில் நாங்கள் கையெழுத்து போடலைன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறோம். டிஜிபி சார்கிட்ட பேசினோம், மதுரை ஐஜி சார்கிட்ட பேசினோம். ஐஜி சார் எங்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் கொடுத்து இந்த இடத்துல போய் உயர் அதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்க சொன்னார். அங்கே போய் கொடுத்தோம். உண்மையிலே டிஐஜி சார் அலுவலகத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. சரியா? நாங்கள் 3 பேரும் பெண்கள் தான் போனோம். நல்ல மரியாதை கொடுத்தாங்க.
எங்களோட குறைகளை கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் கைப்பட எழுதின 4 பக்க பேப்பரையும் உட்காந்து படித்தாங்க. அதனால் அதுக்குரிய நடவடிக்கை நான் எடுக்கிறேன் சார் சொல்லிட்டாரு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார்னு சொல்லிட்டோம். சாரும் வந்து எங்களுக்கு வந்து நல்ல அறிவுறுத்தல் சொல்லி எங்களுக்கு அனுப்பி வச்சார். சரிங்களா? அது மாதிரி இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்டால், ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அதிகாரிகளுமே தப்பானவங்க கிடையாது. சரிங்களா? அதிகாரிகளுக்கு தெரியாமல் இப்படி ஒரு சில அதிகாரிகள் செய்கிற, உயர் அதிகாரிகள் தெரியாமல் இப்படி ஒரு சில அதிகாரிகள் செய்கிற தவறு தான் எல்லாத்துக்கும் வந்து கெட்ட பேர் ஏற்படுது. சரிங்களா? இப்போது இவர் காவல்துறை பேரை வச்சு எங்களை மிரட்டுறாரு. ஆனால் நேரடியாக போனால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி அன்றைக்கி நான் எஸ்பி சாரை பார்க்கணுன்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவரை பார்க்க முடியாது அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு மூத்த அதிகாரியை ஒரு செகண்டில் எங்களை உள்ளே அனுப்பிவிட்டு பார்க்க வச்சாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கிறம்போது நாங்கள் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கடவுளாக பார்த்து எங்களுக்கு நல்ல அதிகாரிகளை கொடுத்துருக்காங்க. காவல்துறையிலையும் இருக்கட்டும், சரியா, அரசு துறையிலையும் இருக்கட்டும், நீதிமன்றத்துலேயும் இருக்கட்டும், நல்ல அதிகாரிகளை கொடுத்து எங்களோட குறைகளை கேட்டு எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் கொடுத்துட்டாரு. எங்கள் அப்பா இறந்துட்டாருன்ற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் இவ்வளோ நாள் கழித்து ஜெயிக்க போகிறோம், அந்த இடத்துல என் சந்ததி வரப்போகுது அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெருத்த சந்தோஷம். சரிங்களா? நான் இதை வந்து யூடியூப்பில் சொல்கிறது வந்து உண்மையை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இது வந்து பொய் கிடையாது. நீங்கள் எப்படி விசாரித்தாலும் நான் சொல்கிறது உண்மை. நான் பொய்யா வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு லைக்குக்காகவோ ஒரு கமெண்ட்டுக்காகவோ நான் வீடியோ போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த வீடியோ என் சந்ததியோடைய நியாயத்துக்காக உங்ககிட்ட நான் போடுறேன். ஏன்னா அரசு அலுவலகங்களில் நம்ம இது வரைக்கும் கொடுத்த மனுக்கள் வந்து அப்படியே கிழிச்சு போட்டுருவாங்க. ஒரு நாள் டேபிளில் இருக்கும், மறுநாள் அது காணாமல் போயிடும். சரியா? நாங்கள் கொடுத்த பேப்பர்களே இவர்கிட்ட திரும்ப கொடுக்குற அரசு அலுவலகங்களும் இருக்குது. சரியா? இந்த பாருங்கள், கொண்டாந்து பேப்பர் கொடுத்துருக்காங்கன்னு மறுநாள் இவர்கிட்டே கொடுக்குற அரசு அலுவலகங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனால் இப்போது அப்படி இல்லை. எங்களுக்கு நியாயம் வந்து சட்ட ரீதியாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கிது. சரிங்களா? கோர்ட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க. எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு எதுக்கு எங்களை போக சொல்கிறாங்கன்னா, அங்கே நியாயம் கிடைக்குன்றதுக்காக சொல்லலை. சரியா? எங்களோட கேஸுகளை பெண்டிங் வைக்கிறதுக்காக. எப்படி 2007 கொடுத்த கேஸை 2017 அவருக்கு சாதகமாக நாங்கள் வச்ச எல்லா வக்கீலையும் விலைக்கு வாங்கினாரோ, அதே மாதிரி 2022 நாங்கள் கொடுத்த கேஸை 2024 ஃபைலே பண்ணாமல் வெளியே அனுப்புனாங்களோ. சரிங்களா? அந்த கேஸோட நம்பர் கூட உங்களுக்கு நான் தரேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பர் ஃபைல் பண்ணல, இது ஆன்லைனில் இவங்களா போட்டு எனக்கு அனுப்பிவிட்ட நம்பரு. அந்த நம்பரை கூட உங்களுக்கு தரேன் பாருங்கள். 2022 டிசம்பர் 7 உள்ளே கொடுத்தது. சரியா? 2023 9 இவங்க உள்ளே கொடுத்துருக்குறாங்க. 11வது மாதம் 9 உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு. அந்த ஒரு வருஷம் அடுத்த ஒரு வருஷம் 2024 தொடக்கத்தில் வெளியே வருது. அப்போ பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கேஸ் வந்து நடக்கவும் கூடாது. ஆனால் கோர்ட்டில் எங்கள் பேப்பர் இருக்கணும். ஆனால் கோர்ட்டில் இவருக்கு வேண்டிய ஆளுகளை வச்சு இந்த மாதிரி பெண்டிங் பண்ணி, லூர்துசாமி இப்போ இறந்துட்டாரா, இப்போ லூர்துசாமி இறந்துட்டா கேஸ் நடக்காதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ லூர்துசாமி இறந்துட்டா அந்த சொத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வாரிசுகளை தான் நம்ம இது பண்ண முடியும்? ஒரு விஷயம் சொல்கிறேன், எதிரியை வந்து நின்று ஜெயிக்கணும், கொன்று ஜெயிக்கிறதுல வெற்றி கிடையாது. புரியுதா? நாங்கள் எப்படி நின்று ஜெயிக்கிறோமோ அதே மாதிரி நின்று ஜெயிக்கணும். எங்கள் அப்பாவுடைய இறப்பு எங்களுக்கு வருத்தம் தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் பாவம் 45 வருஷம் போராடினார். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பாவம். நீதிமான்களுடைய சாபம்லாம் பொல்லாதது. சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்கிறேன், தன்னுடைய குடும்பத்தை வளர்க்குறதுக்கு உழைப்பை முன்னுக்கு கொண்டு வரணும். அடுத்தவனோட உழைப்பை சுரண்டி அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணி நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினச்சா அது வந்து பெரிய இழப்பாக மாறிடும். இன்றைக்கி தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி வந்து அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் தெரியும். நாளைக்கு ஒரு நாள் இதை வந்து ஆண்டவர் உணர்த்துவார். சரிங்களா? இது எவ்வளோ பெரிய தப்பு, இது எவ்வளோ பெரிய துயரம்னு உணர்த்துவார். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.